ப்ரீடிங் பேர் வந்து இது வந்து ப்ளூ ஏஞ்சல். இது வந்து சிக்லெட் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் தான். இதோட பேரண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். எல்லா வகையான சிக்லெட் ஃபிஷ்ஷையும் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எதுக்காக கண்ணாடி தொட்டியில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் சைஸ் வர வரைக்கும் இதில் வச்சு கேரிங் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிமெண்ட் தொட்டியில் போட்டோம்னா கடகடன்னு ஈஸியாக பெருசாக வளர்ந்துடும். அதனால தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. இந்த டேங்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைகர் ஆஸ்கரோடைய குட்டியும் ஃபுல் ரெட் கப்பியோட ஃபீமேல்ஸும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேங்க்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து டைகர் ஆஸ்கரோடைய குட்டியை பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பர் ஆஸ்கரோடைய குட்டி. இதோட பேரண்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் தான். இது வெறும் 20 days ஆன ப்ரைஸு. நம்மகிட்ட கட் பீஸும் இருக்குது. இது ஒரு ரேர் வெரைட்டிஸ் தான். கொய் கட் பீஸு, பிளாக் கொய் இது பேர். முகத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். இது வந்து ஃபீமேலு பாருங்க, இது மேலு. அப்படி இது ஃபுட்டு நல்லா போடுவீங்க? ஆர்டிமியாவும் போடுவோம், ப்ரான் ஃபீடும் போடுவோம். ப்ரான் ஃபீடும் போடுவீங்க. ப்ரான் ஃபீடும் ஸோ அது போட நல்லா க்ரோத் ஆகும். நல்லா க்ரோத் ஆகும். ஓகே. இதுக்கு முன்னால் நம்ம வந்து கொய்யோட பிளாக் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொய் ரெட் கப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் கப்பி. மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டாகவும், ஃபீமேல் வந்து வாலில் மட்டும் ரெட்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கப்பி. பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸிடோ எல்லோவும் டெக்ஸிடோ ப்ளூவும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபார்மில் உள்ள கப்பீஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி ஷாப்ஸில் வந்து வருஷத்துக்கே ஒரு டைம் தான் வரும். ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே கப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ளூ ஏஞ்சல் ஒரு ரேர் வெரைட்டிஸ் தான். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரேட்டு இது கூட ப்ரீடு கண்டி போட்டு ப்ரீடிங்காக நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. வந்து 2 மாதம் தான் ஆகுது. ப்ரீடு ஆயிரும். ஆமாம். இந்த குட்டியில் எவ்வளோ விற்பீங்க? இதில் குட்டின்னா வந்துச்சுன்னா ஒரு 25 ரூபா வரைக்கும் வரும். 1 இன்ச்சு 1.5 இன்ச் சைஸு வரும். ஆமாம். சரி. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா மினுங்கும். கேர்ள்ஸ் ஸ்கில் ஏஞ்சல் மாதிரி மினுங்கியாக இருக்கும் உடம்பு பார்க்க. நல்லாயிருக்கும். சரி. இது ஃபீமேலு, இது மேலு. மேல் நல்லா பெருசாக இருக்கே. ஆமாம், மேலுக்கு கொஞ்சம் ஹெட்டு இருந்த மாதிரி இருக்கும். தலையில் பார்த்தீங்கன்னா ஹெட் இருந்த மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு அந்த இது இருக்காது. ஆமாம், சின்னதாகவும் இருக்கும். ஆமாம். எவ்வளோ பெரிய டேங்க் கிளீனர்னு பாருங்க. எவ்வளோ பெரிய டேங்க் கிளீனர் பாருங்க. ஆனால் இது எத்தனை மாதம் குட்டினா? இது ஒரு 2 வருஷம் ஆகிட்டுண்ணே. 2 வருஷம் ஆகிட்டு. ஆமாம், 2 வருஷம் ஆகிட்டு. நம்மளுக்கு இது டேங்கில் பாசிலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது போட்டுருக்கீங்க. ஆமாம், பாசிலாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு தேவையில்லை எதுவும். எங்கே இது மீனுக்கு போகிற யாராவது மீதி இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கிடும். இல்லாட்டா பாசிலங்க பாருங்கள், சைடில் உள்ள பாசிலாம் இருக்காது. ஆமாம், பச்சையாக இருக்கும், பாசி இருக்காது. அந்த மாதிரி அதெல்லாம் இது. அதனால இது எல்லா தொட்டிக்கும் ஒன்று போட்டுருக்கோம். ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க மீன் வந்து ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, டைகர் ஆஸ்கர், அல்பினோ டைகர் ஆஸ்கர். இதோட ப்ரீடிங் வந்து 10 நாளைக்கு ஒரு நேரம் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். அது குஞ்சு ஒரு 500 குஞ்சு வரைக்கும் நம்மளால் காப்பாற்ற முடியும். அது 1000-1500 முட்டை வைக்கும். அது நல்லா லைஃபு இருக்கும். ஒரு 8 வருஷம் வரைக்கும் அது பாட்டுக்கு நல்லா கிடக்கும், ரஃப்பாக கிடக்கும். நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன். அது சீக்கிரத்தில் சாகாது, நல்லாயிருக்கும். இதை அப்படியே சொல்லுங்கண்ணே, அப்படி பேசிக்கிட்டே சொல்லுங்கள். இது வந்து காப்பர் ஆஸ்கர். இதோட நேம் காப்பர் ஆஸ்கர்.
பேசுங்க. இது என்ன செய்யும்? இதுவும் அதோட இதுவும் அதே டைகர் ஆஸ்கர் இதுதான். தூக்கி கையில் கட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைகர் இது காப்பர் ஆஸ்கர் தான். ஓவர் சைஸ் ஆகிட்டு ஏஜ் இதுக்கு ஒரு 4 வருஷம் டு 5 வருஷம் ஆகிருக்கும். அதனால இந்த கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதான் இது எவ்வளோ கூட கொடுப்பீங்க? இது சேல்ஸுக்குன்னா 3000 கொடுத்துருவோம். 3000. ஆமாம், ஜோடியாக கொடுத்துருவீங்க? பேராக கொடுத்துருவோம். ஓகே, இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம். சரி. நம்மளுக்கு ப்ரீடிங் போக அடுத்த செட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருவோம் நாங்கள். ஆமாம். சரி, நான் கொஞ்சம் ஃபிஷ்ஷை பார்த்தோம். இந்த டைல்ஸ், இந்த உரைக்குள்ள இந்த டைல்ஸ் போட்டிருக்கீங்களா? அதில் தான் வந்து முட்டை வைக்கும். ஓ, அதெல்லாம். ஆமாம் ஆமாம், 15 நாளைக்கு ஒரு நேரம் முட்டை வைக்கும். ஓ, காட்டுங்க. இது வந்து நம்ம மேலே தலை ஓடு வைக்கிற ஓடு தான் வச்சுருக்கேன். சரி சரி. டைல்ஸும் வைப்பேன். டைல்ஸில் நான் முட்டை வச்சுருக்கு உள்ளே வச்சுருக்கேன். வச்சுருக்கேன். ஆமாம், அதை வேணால் ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடு எடுக்கலைக்கும் அதனால் நல்லா எடுத்துக்கணும். இப்போ பார்க்குறீங்களா, அந்த மீன் வந்து இப்போ ஃப்ளவர் ஆனது ஆல்பினோ ட்ரைமேக்ஸ். இது வந்து வளர்றது இதில் ஒரு தனித்தரமா என்னென்ன? ஆமாம் ஆமாம், அதுதான். இது ஒரு வாஸ்ட் மீனும்பாங்க. ஆமாம். இது நம்ம வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கொடுக்கீங்க? ஆமாம், வெளியே இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணி வெளியே இங்கே நம்ம கடைக்கு கொடுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளோரான் மீன் பார்த்தீங்களா, ஒரிஜினல் தானே? ஆமாம், ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹெட்டு தான் இதுக்கு வந்து வெயிட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே ஒரு ஆஸ்கார் ஃபிஷ்ஷு பார்த்தோம், அதில் டைல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன். ஸோ அதை ரூம்குள்ளே வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதை தான் நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க. அப்படிதான் அண்ணன்? ஆமாம். ஸோ அதை நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறோம். இருக்கு பாருங்க, இதான் உள்ள ஆஸ்கரோட முட்டை. ஓ, அந்த உள்ளே இருக்கு அந்த இருக்குல்ல, அந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதானா? இதான் முட்டை. இது எத்தனை நாளில் பொரிக்கணும்? கரெக்டாக இது 3 நாளில் பொரிச்சிடும். 3 நாளில் பொரிச்சிடும். நேற்று எடுத்துருப்பீங்க? நேற்று தான் முட்டை வச்சுது. நாளைக்கு பொரிச்சிடும். ஓரளவு லைட்டாக பொரிச்சிடும். நாளைக்கு பொரிச்சிடும். ஓடுறதுக்கு 7 நாள் ஆகும். 7லேருந்து 8 நாள் ஆகும். சரி சரி. அது இதுக்கு என்ன, அது இறை எதுவும் போடுவீங்களா? இறை 7-8 நாள் பிறகு தான் அது ஓட ஆரம்பிச்சது தான் இறை போடுவோம். ஆர்டிமி அசிஸ்ட் கொடுப்போம். சரி சரி. அதுதான் ஃபுல்லாக ஒரு 1/2 சைஸ் வளர வரைக்கும் அந்த தான். சூப்பர். இது பொரிக்க வைக்கிறதுக்கு டெட்ராசைக்ளின் மாத்திரையும் மெத்திலைன் ப்ளூ மெடிசனும் கொடுப்போம். ஓ, அதான் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அந்த ப்ரான் ஃபீடு. இது எப்படி? இது வந்து ஒரு ஆளுக்கு போடுற இறண்ணா. ஆமாம், அது நம்ம மீனுக்கு போடுறோம். நல்லா சாப்பிடும், நல்லா வளரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று உப்பளத்துலேருந்து ஒரு புழு மாதிரி இருப்பாங்க, அது அண்ணன் அங்கே வச்சுருக்காங்களாம். அதை நம்ம காமிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பார்ப்போம். நீங்கள் பிடிப்பீங்களா இல்லை யாரும் பிடிச்சி கொண்டு வருவாங்களா? நாங்களும் பிடிப்போம், எங்களுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஆமாம், அதுதான் ஆர்டிமியா. இப்போ இது செத்துட்டு லைவாக இருந்தால் இது ஓடிட்டுருவோம். ஸோ இது எப்படிண்ணா, எப்போ பிடிப்பாங்க? இது காலையில் போனால் கிடைக்கும் குளத்தில். சரி சரி. ரொம்ப கிடைக்காது, கொஞ்சம் கிடைக்கும். அதை நம்ம மீன் பண்ணைங்கிறனால எப்படினாலும் எடுத்து தான் ஆகணும். ஆமாம், இல்லாட்டா யாரையும் எடுக்க வச்சு வாங்கிடுவோம். யாரை கொஞ்சம் எதாவது மீன் போடுறோம் பாருங்க. அங்கே வந்துடுறீங்கன்னா அதில் பார்த்தோம். அந்த பிடிச்சி. ஸோ இந்த புழு மாதிரி தான் இருக்குது அப்படி தானே? ஆமாம், இது புழு மாதிரி தான் இருக்கும். பொடி பெருசாக இருக்கும். கொஞ்சம் கிட்டத்தில் கொண்டு போ. இதில் போடுறது பாருங்க, நம்மளுக்கு தெரியும் படிச்சுங்க. அதில் கூட தெரியாது அப்படிங்கிறது பாருங்க. கீழே சாப்பிடும்.